ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட் ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே போனார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தினால் அந்த காட்டில் வசித்த அனைத்து விலங்குகளும் அதனால் கவரப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த தேக அங்க லாவண்யம், அந்த அழகு, அதனாலையும் அந்த விலங்குகள் எல்லாம் கவரப்பட்டது. அந்த விலங்குகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கக்கூடிய விலங்குகள் கூட ஒன்றுக்கொன்று பிரேமையாக நடந்துக்கிட்டதை அந்த லீலையில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ பகவான் அனைவரையுமே ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அனைத்து ஜீவராசிகளையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். பகவானுக்கு இது சாத்தியம். ஆனால் அதே போல் பக்தர்களுக்கும் இது சாத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு விருப்பம். அதனால தான் பாகவதத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தயையா சர்வபூதேஷு, அதாவது எனக்கு யார் ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கு மேலேயுமே யார் ஒருத்தவங்க எப்போ கருணையோடு இருக்கிறாங்களோ அப்போ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் எப்போ ஒரு கருணையை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அப்போ இயல்பாகவே அந்த ஜீவராசிகளும் என்னாகும், நம்ம மேலே கருணையை வெளிப்படுத்தும். அப்போது அந்த இடம் முழுவதுமே ஒரு அன்பு தான் வெளிப்படும். ஸோ பகவானுக்கு மேலே ஒரு பக்தன் உன்னதமான அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த இடமே அது எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக அது பிரேமமயமாக மாறுது. அந்த இடத்துல எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கோ பொறாமைக்கோ கோபத்துக்கோ அங்கே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத மாதிரி அது அமையுது. ஏன்னா அந்த பக்தருடைய ஹிருதயம் அந்த அளவுக்கு தூய்மையாகவும் அமைதியாகவும் அது ஆனந்தமாகவும் இருக்கிறதுனால அவருடைய அந்த எண்ணமானது என்ன ஆகுது, அந்த இடம் முழுவதுமே அப்படி ஆக்குது. ஸோ அதனால் ஒரு பக்தர் ஈவன் காட்டுக்குள்ளே இருந்தால் கூட அவரால் என்ன பண்ண முடியும், எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலே கருணையாக இருக்க முடியும். அந்த பிராணிகளும் இவருக்கு மேலே அன்பாக இருக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். அப்படின்னா ஏன் நம்மளால் பக்தர்களுடைய சங்கத்துக்குள்ளே நாம் ஒரு நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே பக்தரோட இருக்கிற ஒரு இடத்துல நம்மளால் ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த மாதிரி ஒரு கருணையாக இருக்கிறதுக்கு முடியல. அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்ன பண்ண ஆனால் தூய பக்தர்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்க எல்லாருக்கு மேலேயுமே கருணையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியுது, பிற ஜீவராசிகளை கூட அவங்களால சாந்தப்படுத்த முடியுது. அவங்களுக்கு மேலேயும் கருணையை காட்ட முடியுது. ஸோ இது தொடர்பாக கீதா மகாத்மியத்தில் நாம் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். பகவத்கீதை 14வது அத்தியாயத்துக்கான மகாத்மியத்தை சிவபெருமான் சொல்கிறாரு. அது இந்த கதையோட தொடர்புடையதாக இருக்குது. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறாரு, முன்னாடி ஒரு காலத்தில் சிம்ஹத்வீபம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம். அந்த நகரத்தை விக்ரம் வேதாளா அப்படின்னு ஒரு அரசன் ஆட்சி பண்ணிக்கிட்டு வரான். அந்த அரசன் ஒரு முறை என்ன ஆகிறான், வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்பி போகிறான். ஸோ அவன் தன்னோட சில நபர்களையும் கூட்டிகிட்டு, அது மட்டும் இல்லாமல் வேட்டைக்கு போகிறதுக்காக 2 நாய்களையும் என்ன பண்ணுறான், அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி வேட்டைக்கு போன அந்த சமயத்தில் காட்டில் இருக்கக்கூடிய முயல்கள், காட்டு முயல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காட்டு முயல்களை இந்த நாயை விட்டு என்ன பண்ணுறான், வேட்டையாடுறான். ஸோ இது கொஞ்சம் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ஒரு கேள்விப்பட்டிருப்போம். என்னுடைய சிறு வயதில் கூட என்னுடைய மாமா அந்த மாதிரிலாம் அவங்க காட்டுக்குள்ளே காட்டில் முயலை பிடிக்கிறதுக்காக நைட் என்ன பண்ணுவாங்க, நாயை கூட்டிகிட்டு அந்த நெத்திலெலாம் டார்ச்சர் கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ராஜா அந்த நாயை ஏவி விடுறான். அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த காட்டு முயலை விரட்டிட்டு போகுது. ஸோ
பயங்கரமாக 2 பேருக்கு இடையில் வந்து சேசிங் நடக்குது. அந்த நாய் அந்த முயலை எப்படியாவது வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வேகத்தில் அந்த நாய் முயலை வந்து விரட்டிகிட்டே போகுது. முயல் வந்து உயிர் பயத்தில் அது வந்து நாய்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கே தெரியும் யாருடைய ரன்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. உயிர் பயத்தில் ஓடக்கூடிய முயலுடைய வேகம் ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முயல் வந்து ஓடுதா பறக்குதானே தெரியாத அளவுக்கு வந்துட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா நாய் ஆக்ரோஷமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா இன்னும் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி அது வந்து பறந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி போகுது. நாய் வந்து விடாமல் வந்து அதை விரட்டிகிட்டு வருது. அப்படி அந்த நாய் விரட்டி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் அந்த முயல் வந்து ஒரு அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதி அதுக்குள்ளே வந்து அது வருது. அந்த இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக ரம்யமாக அமைதியாக ஆனந்தமாக அந்த சூழ்நிலை வந்து இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான விலங்குகள் இருக்குது. ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஒன்றா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. புலிக்கும் யானைக்கும் ஆகாது, அது ரெண்டும் ஒன்றா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. புலிக்குட்டிகளும் யானைக்குட்டிகளும் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. மயிலும் பாம்பும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி குரங்கு மற்ற எல்லா விலங்குகளும் வந்து அங்கே மான் புலி இப்படி எல்லா விலங்குகளும் வந்து அங்கே ஒன்றா உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு விரோதமும் இல்லை, கோபமும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு சூழல் அந்த இடத்துல வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் யாரோடது அப்படின்னு கேட்டால் வத்சா அப்படின்னு ஒரு ரிஷியுடைய ஒரு ஆசிரமம் தான் அது. அந்த வத்சாவுக்கு சில சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு சீடர் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தின் கரையில் வந்து அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து பாதங்களை கழுவிக்கிட்டு அவருடைய கால்களை கழுவுறார். அப்படி கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த கரையில் நின்று அவர் வந்து காலை கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த தண்ணி ஆகுனது என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் வந்து உள்வாங்கி அது வந்து ட்ரை ஆகிடுது. அந்த சமயத்தில் இந்த நாய் வந்து துரத்திட்டு வந்தது இல்லையா, ஸோ அந்த முயல் அது என்னாச்சு, அங்கே வந்து இவர் கால் கழுவுன இடத்துல அந்த தண்ணி பட்ட அந்த மண்ணில் வந்து என்னாச்சு, அது வந்து விழுந்தது. அப்படி அந்த மண்ணு பட்ட இடத்துல அது விழுந்த உடனே அந்த முயலுக்கு வந்து என்னாச்சு, இமீடியட்டாக வந்து தன்னுடைய முயல் தேகத்தை விட்டு ஒரு தேவ ரூபத்தை எடுத்து அது என்னாச்சு, அது மேலே சொர்க்கலோகத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது பின்னாடியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விரட்டிட்டு வந்த அந்த நாய் அதனால என்ன பண்ண முடியல, தேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுவும் வந்து அதே இடத்துல வந்து விழுந்தது. அதை விழுந்த உடனே அந்த நாய் என்னாச்சு, இமீடியட்டாக அதுவும் வந்து அந்த நாய் தேகத்தை விட்டு ஒரு தேவ ரூபத்தை வந்து எடுத்துகிட்டு அதுவும் சொர்க்கலோகம் போச்சு. இது பின்னாடியே வந்து அந்த ராஜா வந்து இதை பார்த்தா அந்த ராஜாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்ன இப்படி வந்து இந்த 2 நாய்களும் இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே சடனாக அவங்க வந்து எப்படி ஒரு தேவ ரூபத்தை வந்து எடுத்து அவங்க வந்து சொர்க்கம் போனாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க வந்து யார், இது எதனால் நடந்தது அப்படிங்கிற கேள்வியை வந்து அந்த ராஜா அந்த அந்த ரிஷியோடைய சீடன்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ அந்த ரிஷியோடைய சீடன் வந்து சொல்கிறாரு, இந்த 2 பேருமே வந்து யார் அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேருமே முன் ஜென்மத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி ஏதாவது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக இருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து இவங்க ஒரு பிராமண குடும்பத்தில் வந்து பிறந்தாங்க. இந்த கணவனுக்கு பேர் கேசவன்னு பேர், மனைவிக்கு வந்து விலோபனான்னு பேர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பிராமண தர்மப்படியே வாழலை. இவன் வந்து பயங்கரமான ஒரு கொடூரமான ஒருத்தனை வந்து வாழ்ந்தான். போகிற வரவங்களெல்லாம் வந்து அடித்து நிறைய வழிப்பறி பண்ணி அப்படி ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை இவன் வாழ்ந்தான். அவள் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அந்த பெண் வந்து விலோபனாங்கிறவ அவள் பல ஆண்களோட தொடர்பு வச்சுட்டு பல போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு அந்த மாதிரி வந்து அவளுடைய லைஃப் வந்து இருக்குது.
இப்போது இந்த கணவனுக்கு வந்து இவளுடைய இந்த செயல்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுது. இப்படி வந்து மனைவி பல பேரோட தொடர்பில் இருக்கிறாளே அப்படின்னு தெரிஞ்சு அவன் வந்து என்ன பண்ணான், அந்த மனைவியை வந்து கொலை பண்ணிட்டான். ஸோ கொலை பண்ணதுனால என்னாச்சு, அந்த பெண் இறந்துட்டா, இவனும் வந்து இறந்துட்டான். ஸோ இந்த 2 பேருமே தான் வந்து என்னன்னாங்க, இந்த பிறவியில் ஒரு முயல் நாயாக வந்து பிறந்தாங்க. இப்போ இந்த பிறவியில் வந்து என்னாச்சு, அந்த மனைவி வந்து நாயானா கணவன் வந்து முயலாயிட்டான். ஸோ போன ஜென்மத்துடைய அந்த பகையை வந்து தீர்த்துக்கிறதுக்காக அந்த நாய் முயலை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி வந்தது. ஆனாலும் வந்து என்னாச்சு, இந்த ஒரு பக்தருடைய ஸ்ரீபாத சரணதூளியோடைய ஒரு ஸ்பர்ஷம் கிடைச்சதுனால அவங்களுக்கு அந்த தேகத்தில் இருந்து விடுதலை கிடைச்சது. ஸோ இதுதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்தில் நம்ம யாருக்காவது இந்த மாதிரி நம்ம ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தினோமோ, ஏதோ ஒரு தீமை செய்தோம்னா அப்போ என்ன ஆகும், டெஃபினட்டாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிறவியில் அது நமக்கு திரும்ப கிடைக்கும். மேபி அந்த நபரே திரும்ப வந்து நமக்கு என்ன பண்ணலாம், அந்த ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு பிறவியில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா திரும்ப அடுத்த ஒரு பிறவி இதுக்காக வந்து நம்ம பழி தீர்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க இப்போ என்னன்னாங்க, மறுபடியும் அதாவது இவங்க அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு தேவலோகத்தை வந்து அடைஞ்சாங்க. ஓகே, ஆனால் இவருடைய அந்த பாதத்தொழிலினால எப்படி அந்த மோட்சம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது ராஜாவுடைய அடுத்த கேள்வி. அதுக்கு அந்த ரிஷியோடைய சீடன் வந்து சொன்னார், இது எல்லாமே என்னுடைய ஒரு பெருமை இல்லை, என் குருவுடைய ஒரு பெருமை. என் குரு வந்து என்ன பண்ணுவார், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர், பகவான் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் தினமும் வந்து பகவத்கீதை 14வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணுவார். ஸோ நான் அவர்கிட்ட இருந்து அந்த 14வது அத்தியாயத்தை நான் கற்றுக்கிட்டு நானும் தினமும் வந்து பாராயணம் செய்கிறது. ஸோ அவருடைய ஒரு கருணையினால தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தி கிடைத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு நிலை நான் அடைந்தது என்னுடைய குருனால தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஸோ அப்போ அந்த வத்சா அப்படிங்கிற அந்த ரிஷி அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய ஒரு நிலை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நம்ம வந்து நினச்சி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பகவத்கீதையுடைய எந்த ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அதை படிக்கிறதன் மூலமாக எவ்வளவு தூரம் ஒரு நன்மை இருக்குது, ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைகிறாரு அப்படிங்கிறத நாம் இந்த மாதிரியான கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் பகவத்கீதையை நாம் வந்து எளிமையாக எடுத்துக்காமல், பகவத்கீதை மட்டும் இல்லை பாகவதத்தையும் நாம் வந்து எளிமையாக எடுத்துக்காமல் நாம் என்ன பண்ணணும், இதை ஸ்ரத்தையோட நாம் தினமும் வந்து படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இது போன்ற பழிவாங்கும் எண்ணங்களில் இருந்தெல்லாம் வந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனைத்து பாவ அந்த விளைவுகளில் இருந்து விடுபட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பகவானை வந்து அடைய முடியும். ஸோ இப்போ இந்த ராஜா வந்து இந்த வத்சாங்கிற அந்த ரிஷிக்கிட்ட வந்து இந்த பகவத்கீதை 14வது அத்தியாயத்தை அவர் நேரடியாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் தினமும் இந்த அத்தியாயத்தை வந்து பாராயணம் செய்து அவரும் வந்து பகவானை அடைந்தார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதிக்கு வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா.